ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ப பயணம் யூடியூப் சேனல். நம்மளோட வீட்டு தோட்டத்து வீடியோ பார்க்காது இருந்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். அதில் என்னென்ன நாற்று நட்டுருக்கோம், என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். புல்லு நிறையாவே இருந்துச்சுங்க. அதனால் ரொட்டவேட்டரில் ஒரு 2 அளவு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்படியே விட்டாச்சுங்க. ரொட்டவேட்டரில் ஓட்டினதுக்கப்புறம் அந்த மண்ணோட ஈரத்துலேயே நிறையா புல்லு முளைச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் சரி கலப்பிலேயே ஓட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்ருக்குறோங்க. சூப்பராக கலப்பிலேயே உழவு ஓட்டி முடிச்சாச்சுங்க. ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் டிராக்டர்லேயே பாரும் கட்டிடலாம் அப்படின்ட்டு அந்த அட்டாச்மெண்ட் கலப்பையில் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால டிராக்டர்லேயே பார் ஓட்டியாச்சு. கலப்பையில் பார் ஓட்டுறப்ப அதிகமாக ஆட்கள் தேவையில்லைங்க. ஓரம்பாரை மட்டும் வரப்பு மட்டும் எடுத்து கட்டுறதுக்கு ஆட்கள் இருந்தால் போதும். இதே சூப்பராக பார் கட்டிடுங்க. இந்த பார் கரும்பு, குச்சி, மஞ்சள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே போட்டு இது பண்ணலாங்க. 3 அடி பார் தான் போட்டிருக்கோம். சூப்பராக பார் ஓட்டி முடித்தாச்சு. மஞ்சக்காட்டில் வெங்காயம் ஊனியிருந்தோம். அதில் கொஞ்சம் வெங்காயத்தை பட்டறையில் எடுத்து போட்டிருந்தாங்க. தாளோடவே எடுத்து போட்டோம். தாளோடு வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கலாம். தொப்பையும் அவ்வளோ சீக்கிரம் விடாது. பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு 4 மாதம் ஆச்சுங்க. 4 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் அப்படியே தான் இருக்குது. லைட்டாக மேலே இருக்க தொப்பை மட்டும்தான் விட்டுருக்குது. ரொம்பலாம் விடலை. காய் நல்லா மொட்டு மொட்டாக தாங்க இருக்குது. இதை சுத்தம் பண்ணி கொண்டு போய் அந்த பாரில் ஊனி விட்டுடலாம் அப்படின்ட்டு சுத்தம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் சுத்தம் பண்ணால் லேட் ஆகும், அதனால் நானே சுத்தம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கோழி குஞ்சு லைட்டாக பறச்சு விட்டுட்டு இருக்குங்க. ஒரே இடத்துல உட்காந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு சுத்தம் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. லைட்டாக பறச்சு விட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு காய் நல்லா மொட்டு மொட்டாக இருக்கிறது தெரியும். இது பார்த்திங்கன்னா வெங்காயத்தெல்லாம் கொத்தவெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக பறச்சு மட்டும் விட்டுட்ருக்குங்க. காயும் அந்தளவுக்கு ஆகலை. வெங்காயத்தெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ வெங்காயம் இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் ஊனி விட்டுலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இருங்கம்மா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானும் வரேன் அப்படின்ட்டு என்னோடய பொண்ணு வந்துட்டாங்க. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரதை விட அவங்களே செஞ்சு கற்றுக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரம் நிறையாவும் கற்றுக்குவாங்க. குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறப்போ நம்ம எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட திறமையை நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம சொல்லித்தரதை விட அவங்களே கற்றுக்கிறப்ப நிறையா கற்றுக்குவாங்க.
வெங்காயம் ஊன்றதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தண்ணியெல்லாம் விட்டாச்சுங்க. நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் வெங்காயம் வந்து சூப்பராக முளைக்கும். அதே வரக்காட்டில் வந்து ஊறினோம் அப்படின்னா வெங்காயம் அந்தளவுக்கு முளைக்காது. பாரில் 2 சைடும் வெங்காயம் வந்து ஊனி விட்டாச்சுங்க. தனித்தனியாக எடுத்து ஊன்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு வெங்காயத்தை வந்து தூவிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து ஊனிகிட்ருக்காங்க. தென்னை மரத்துக்கிட்ட நிழல் அதிகமாகவே இருக்குங்க. அங்கே வந்து விதை ஊன்னா எதுவுமே வராது. அதனால கீரை விதை வந்து போட்டு விடலாம் அப்படின்னு 4 வகையான கீரை வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். அது கூடவே பீட்ரூட், வெள்ளரிக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய் போல் நிறைய விதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஊனி விட்டலாம் அப்படின்ட்டு. முதல்ல கீரை விதையெல்லாம் விதைச்சி வெட்டலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கீரை விதை வந்து அப்படியே விதைக்கிறத விட மண்ணில் வந்து கலந்து விதைக்கிறப்போ ஈவனாக வந்து கரெக்டாக வந்து பரவலாக விழுகும். அதனால் வந்து மண் எடுத்து அது கூடவே வந்து கீரை விதையும் போட்டு கலக்கி விட்டு விதைச்சிட்ருக்குறேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கீரை விதையை வந்து மண்ணில் வந்து கலக்கி விதைக்கிறது. பச்சை தண்டு கீரை, சிவப்பு தண்டு கீரை அப்படின்னு 4 வகை கீரை வந்து வாங்கிட்டு வந்துருந்தேங்க. தென்னை மரத்து ஓரத்தில் வந்து ஒரே பாத்தியை வந்து விட்டாச்சுங்க. சும்மா ஒரு குச்சியில் வந்து கோடு மட்டும் போட்டு சின்ன சின்ன பாக்ஸாட்ட போட்டு அதுக்குள்ளே வந்து கீரை விதையை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக வந்து கொத்தமல்லியும் வச்சு விடலான்ட்டு தனியாக ஒரு பாக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. கொத்தமல்லி விதை வந்து வாங்கிட்டு வந்துருந்தேங்க. கொத்தமல்லி விதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக உடச்சி வந்து வச்சுருப்பாங்க. நம்ம விதைக்கோசரமே வந்து வச்சுருப்பாங்க கடையில். நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அதை வந்து கொடுத்துருவாங்க. கொத்தமல்லி விதையை மண்ணிலெல்லாம் கலக்காமல் அப்படியே வந்து தூவிட்டாச்சு. காய்கறி தோட்டம் அமைக்கணுன்ட்டு இருந்தீங்கன்னா முதல்ல வந்து கீரை விதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் விதைக்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வரும். நம்ம எல்லா விதையும் ஊன்றதுக்கு பதிலாக கீரை விதை போடுறப்போ கொஞ்சம் நல்லாவே முளைக்கும். விதையெல்லாம் ஊன்றப்போ கொஞ்சம் முளைக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கீரை விதையெல்லாம் போட்டு பாருங்கள். கீரை விதையும் கொத்தமல்லியும் போட்டதுக்கப்புறம் லைட்டாக கையில் வந்து கிளறி விட்டாச்சுங்க. அப்போ தான் வந்து சூப்பராக முளைக்கும். கிளறி விடாத அப்படியே விட்டுட்டிங்கன்னா விதையெல்லாம் மேலே அப்படியே இருக்குங்க. தண்ணி வர்றப்போ அந்த விதை வந்து மேலே தண்ணியிலேயே வந்து மிதந்து போய் ஒரு குட்டானமாக வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும். அடுத்ததான் பீட்ரூட் விதை வந்து ஊனிடலாங்க. 10 ரூபா பாக்கெட் தான் எல்லாமே வாங்கினோம். விதையெல்லாம் நிறையவே இருந்துச்சு. பீட்ரூட் விதை பார்த்திங்கன்னா பாரில் நடுவில் வந்து ஊனிகிட்ருக்குங்க. ஒரு 1.5 அடி கேப்பில் வந்து ஊனிகிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து வெள்ளரி விதை வந்து ஊனி விட்டுடலாம். கீரை பாத்திக்கும் வெங்காயம் உண்ண பாத்திக்கும் கொஞ்சம் நடுவில் வந்து கேப் விட்டுருக்காங்க. இந்த ஓரப்பாரில் வந்து விதை வந்து ஊனி விட்டோம் அப்படின்னா படர்றப்ப இந்த சொட்டையில் வந்து எடுத்து விட்டலான்ட்டு. கீரை கொத்தமல்லி விதைச்சி கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து விட்டாச்சுங்க. கரெக்டாக தென்னை மரத்துக்கு இந்த ஃபுல்லாக கீரை கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. சூப்பராக வந்து தண்ணி வந்து பாஞ்சிருச்சு. இந்த கேப்பில் வந்து அந்த கொடி வகைகள்லாம் வந்து எடுத்து விட்டலான்ட்டுங்க. நான் மட்டும் தனியாக செய்யலை. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் வந்து வெங்காயம் வந்து ஊனிகிட்ருக்கோம். தனியாக வந்து ஊன்றப்போ ரொம்பவே நேரம் ஆகும், டயர்டாயிடுவோம். இந்த கொஞ்சோண்டு இடம் பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் போடுறதுக்காக விட்டுருக்குறோம். வீட்டு தோட்டத்துக்காக நாற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து கத்திரி நாற்றும் மிளகா நாற்றும் நடாது இருந்துச்சு. அதனால் சரி நானும் பாப்பாவும் போய் நட்டு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் உண்ண தோட்டத்துக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. இங்கே வந்து வாழைக்கன்று வந்து எல்லாம் ஊனி விட்டுருக்கோம். இந்த தோட்டத்தில் வந்து வாழைக்கன்று தான் ஏற்கனவே வச்சுருந்தோங்க. வீட்டு யூஸ்க்காக வந்து வச்சுருந்தோம். இலைக்கு தாருக்கு மட்டும் வீட்டு செலவுக்காக வச்சுருந்தோம். இதில் ஒரு வாழைக்கன்றுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவுத்தி விதையும் மிளகா விதையும் வந்து போட்டு விட்டுருந்தோம். முளைச்சிருக்குது சூப்பராக. இந்த தோட்டத்தில் வாழைக்கன்று மட்டும் மூணாமல் வெண்டைங்காயோட விதை, பச்சை வெண்டைங்காய், சிகப்பு வெண்டைங்காய் அப்படின்னு 2 வகையான வெண்டைங்காயும் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கன்றுக்கு நடுவில் வந்து ஊனி விட்டுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பப்பாளி விதை வந்து பார்த்திங்கன்னா வரப்போரத்தில் வந்து ஊனி விட்டுருக்குறோம். கொட்டைமுத்து செடி வந்து நிறையவே முளைச்சிருக்குங்க. அதை வந்து பிடுங்கி விட்டுட்டு அந்த வெண்டைங்காவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. காடு பார்த்திங்கன்னா நல்லாவே ஈரமாக இருக்குது. நாற்று வந்து நடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வாழைக்கன்று பார்த்திங்கன்னா எல்லா கன்றும் கலந்து தாங்க வச்சுருக்கோம். முந்தங்கன்று, பச்சைநாடங்கன்று அது மாதிரி எல்லா கன்றும் வந்து கலந்து தான் வச்சுருக்கோம்.
வெண்டஞ்செடி வந்து ஒவ்வொரு இடத்துல முளைக்காது இருக்குங்க. அந்த இடத்துக்கு வந்து கத்திரி செடியெல்லாம் வந்து ஊனி விடலான்ட்டு ஊன வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதம் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்ததாக மிளகா நாற்று வந்து நட்டு விட்டுலான்ட்டு என்னோடய பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு குச்சியில் வந்து ஓட்டை வந்து போட்டு விட்டுட்டுருக்குறாங்க. நான் வந்து அந்த நாற்றை வந்து எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே வச்சுட்டேன். மண்ணை வந்து லைட்டாக வந்து இணைச்சி விட்டுட்டு போயிடுவேங்க. என்னை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னோடய பொண்ணு வந்து செஞ்சிட்ருக்காங்க. சூப்பராக நாற்றெல்லாம் ஊனி முடிச்சாச்சுங்க. வெங்காயம் வந்து Feb 23 வந்து ஊனினாங்க. கரெக்டாக ஒரு 5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. இதை பற்றின ஃபுல் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.